எனக்கென இருப்பது ஒரு மனசு, அதை உனக்கென தருவது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு. எவ்வளவு அழகா நாங்க கொடுத்தோம். குடும்பத்தோட போய் உட்கார்ந்துகிட்டு அழகா கேட்பாங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க ஒண்ணும் போட வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், ஒரே ஒரு இடுப்பு கொடி மட்டும் தங்கத்துல இந்த விரதண்டிக்கு போட்டா போதும். எனக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு என் புள்ள, உங்க பிள்ளைய இந்த பக்கத்துல இருக்கிற சினிமா தியேட்டர் கூட்டிட்டு போறதுக்கு ஒரே ஒரு மோட்டார் பைக் எனக்கு இல்ல, என் பிள்ளைக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ்ல பிள்ளைய அழைச்சிட்டு போனா கஷ்டமா இருக்கும்ல, ஒரு காரை வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு இல்ல, உங்க பிள்ளைக்கு. என்ன பேச்சு டயலாக பாத்தீங்கன்னா, ஏ அப்பா, மனைவி வந்து கணவர் வீட்டுக்கு வர வரைக்கும் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்தா நம்ம தோசை சுட்டு கொடுக்கணும். ஊர்ல இருக்கிற அவ்வளவு குடும்பமும் விட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா, எங்க அக்கா குடும்பத்துல மட்டும் சுட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கார் தோசை ஊத்தி கொடுத்தே பாவம் மனுஷன் கருகி போய் உட்கார்ந்துருக்கார். 3 மணி நேரம் எங்க காலேஜ்ல ஒருத்தி படிக்கா, வீட்லயே போனை தூக்கிடுவா, சத்தமே வராது, அந்த ஒரே வார்த்தை தான். அவன் என்ன பேசுவான்னு யாருக்குமே தெரியாது, வேற ஒரு பேச்சும் வரவும் வராது. நாங்க என்னமோ பேசிட்டு போறோம், உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா? அவங்க வந்து இந்த காதலர்களுக்கு தெரிஞ்ச 3 லெட்டர்ஸ் தான் சொன்னோனே நான் நினைச்சது ஐ லவ் யூ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. ஏன்னா நீங்க யாரு? கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்ப மழை தூவாதோ, இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில் இல்லையா? அதனால உங்களுக்குலாம் அப்படித்தான் தெரியும், ஆனா அவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா நீங்க ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, விட்டா நான் கண்ணீர் விட்டு கதறிடுவேன். காதலிக்கும் போது என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கும் சரிங்க, கல்யாணத்துக்கு பிறகு என் வீட்டுக்காரர்கிட்ட செல்போன்ல பேசுறதுக்கும் சரிங்க, இந்த குடும்பத்து கோஷ்டியும் நட்பு கோஷ்டியும் ஒட்டு கேட்கறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. தண்ணி ஓடுற பழக்கம் ஆண்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, காதல் தோல்வியாலதான் அவவே தாடி வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி எப்படி சொல்ற, அடங்கொப்ப மவனே கொப்ப மவனே டண்டனக்கர டண்டனக்கர டண்டனக்கர, அடங்கொப்ப மவனே கொப்ப மவனே டண்டனக்கர டண்டனக்கர டண்டனக்கர, ராவானா 400 மில்லி கேக்குதடா வயிறு சொல்லி, அடங்கொப்ப 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 என்ன குப்புற வச்சு படுத்துறேன். காதல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு கவிஞர் அழகா சொன்னான், காதலிக்காதவர்களுக்கெல்லாம் தலை மொட்டையாகட்டும் என்று அந்த கடவுள் ஆணையிட்டால் முதலில் மொட்டையாவது அந்த கடவுளின் தலைதான். எந்த கடவுளுக்காவது காதலர்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? எல்லா கடவுளுக்கும் உறவு முறைகள் இருக்கு. ஏங்க குரத்தி வள்ளியை எவ்வளவு அழகா டாவடிச்சு கல்யாணம் பண்ணார் முருகன். உதவி பண்ணது பிள்ளையாரு. ஏங்க தட்சனின் மகளாக தாட்சாயணி பிறப்பெடுத்த போது சிவபெருமான் என்ன பொண்ணு கேட்டு போயா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு? தூக்கிட்டு வந்தாருங்க லவ் பண்ணி. புராணத்தை படிக்கும் போது ஏற்றுக்கொள்ளுகிற உங்களால் இந்த சமூகத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய காதலை ஏன் உங்களால் அங்கீகரிக்க முடியலங்கிறதாங்க எங்களுடைய வருத்தம். இந்த சமுதாயத்திலே காதலை நீங்கள் அங்கீகரித்து பாருங்கள், குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் நடக்கிற பாதி பிரச்சனை சரியாயிருங்க. மனசுக்கு வருத்தமான விஷயம் தான், நான் காதல் திருமணம் தான் பண்ணியிருக்கிறேன், குடும்பத்தை எதிர்த்து காதல் திருமணம் பண்ணி இருக்கிறேங்க. அக்கா பேசும்போது சொன்னாங்க ஓடி போயிரலாமான்னு கேட்டாங்க, ஓடி போயிரலாமான்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த மேடையில எந்த கூச்சமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாம நான் சொல்றேன், காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றதை விட இந்த சமுதாயத்துல என்ன வழக்குல இருக்கோ அதையே நான் சொல்றேன். நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. நிறைய பேர் கேக்குறாங்க, எப்படி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உங்க அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு, இத்தனை வருஷமா வளர்த்தவங்களை விட்டுட்டு, உங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு எத்தனையோ நாள், 1 மாசமோ 2 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமா பழகின ஒருத்தரை நம்பி போறீங்களே, இதுல என்ன நியாயம்? எப்படி போறீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க, எந்த பெண்ணும் எந்த ஆணும் அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கச்சியும் வேண்டான்னு போறது இல்லைங்க. இனிமே இவங்க நமக்கு தேவையில்லைன்னு எந்த காதலனும் காதலியும் போறது இல்ல. கடைசி நிமிஷத்துல அவங்க மனசுல ஏற்படுகிற ஒரே ஒரு குழப்பம் என்ன தெரியுமா? என்னதான் நாம அப்பா அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ என் புள்ள
பிள்ளையே இல்லைன்னு அப்பாவும் அம்மாவும் தள்ளி வச்சாலும் இந்த சமுதாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் அவங்க தாங்க நம்ம அப்பா அம்மா. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா அம்மான்னு தவறுகளை மறந்து மன்னிச்சு நாம போய் சேர்ந்துக்க முடியும். ஆனா காதலிக்கிறோமே ஒருத்தர், அவர் வேண்டான்னு அம்மா அப்பா கூட வந்து அம்மா அப்பா பாக்குற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வைங்க, மறுபடியும் அந்த காதலை அதே உணர்வோட நம்மளால தேடி போக முடியுமா? அந்த காதலை தொலைக்க முடியாத தவிப்புல தாங்க அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு போறமே தவிர அம்மாவும் அப்பாவும் குடும்பமும் தேவையில்லைன்னு எந்த காதலனும் காதலியும் வீட்டை விட்டு போறதில்ல. தயவு செய்து இந்த கேள்வியை இனிமே எந்த யார்கிட்டையும் கேட்காதீங்க. குடும்பத்தை பத்தி இவ்வளவு பேசினாங்க, குடும்பத்தை பத்தி அம்மாவை பத்தி எல்லாம் பேசினாங்க. நான் கேட்கிறேன், எத்தனை குடும்பத்திலே பாரபட்சம் இல்லாமல் நடக்க வேண்டிய ஒரு அம்மா சம்பாதிக்கிற மகனுக்கு ஒரு மரியாதையும் சம்பாதிக்காத மகனுக்கு ஒரு மரியாதையும் கொடுத்து பாரபட்சமா நடந்து கொள்ளுகிற தாய் இல்லையா? தாம் பெத்த மகன் மட்டும் பிள்ளை இல்லைங்க, அடுத்த வீட்டிலேருந்து நம்முடைய மருமகளா வரவளும் நம்முடைய மகள் தான் புரிஞ்சுக்காம அதிக சீரோடு வந்தா ஒரு மரியாதை, சீரே இல்லாம வந்தா ஒரு மரியாதைன்னு அங்கேயும் பாரபட்சம் காட்டுகிற தாய் இல்லையா? நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் உறவுகளுக்குள்ள. நான் கேட்கிறேன், குடும்பத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனையே வராதுங்க. குடும்பத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்ப பிரச்சனை வரும் தெரியுமா? எப்ப அந்த பொண்ணு மாமியார் வீட்டுல இருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராலும் அப்ப பிரச்சனை வந்துடும். ஏன்னா அந்த அம்மா அங்க சும்மா இருக்காது. என்ன இப்படி ஓம் புருஷனே உழைச்சு உழைச்சு குடும்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா, நீ என்ன நடுத்தரலையா நிக்க போற? அப்படி எல்லாம் விட்டுறாதடி, நல்லா கேட்டு வாங்கி வெயி, ஊமையா இருந்தா அப்படியே உட்கார வச்சிருவாங்கன்னு சொல்லி கொடுக்க கூடாத விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து குடும்பத்திலே சிக்கலை ஏற்படுத்துகிற குழப்பத்தை ஏற்படுத்துகிற இந்த உறவுகள் இருக்கிற இடம் எப்படிங்க கோவிலா இருக்க முடியும்? காதலிச்சு ஜெயிச்சவங்க, இந்த சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்தவங்க உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் இந்த தமிழக அளவிலையும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மேரி கியூரி பத்தி படிச்சிருப்போம். தன்னுடைய காதல் கணவன் இறந்த பிறகும் தன்னுடைய துறையிலையும் நோபல் பரிசு வாங்கி தன் காதலுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக தன் கணவனுடைய துறையிலையும் நோபல் பரிசு வாங்கி உலகத்திலேயே 2 வெவ்வேறு துறைகளுக்கு 2 நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி மேரி கியூரி. அந்த சாதனை அவங்களால நிகழ்த்த முடிஞ்சது அவங்க கணவன் மேல வச்சிருந்த காதலித்து திருமணம் முடித்துக் கொண்ட அந்த காதலனால தாங்க சாத்தியமாச்சு. எவ்வளவு அழகா சொல்லுவான் தெரியுமா? வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும், மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், உடல்கள் தான் 2 உணர்வுகள் ஒன்று ரோஜா ரோஜா ரோஜா. 2 உடல்களாக இருந்தாலும் ஓர் உயிராக ஒரே உணர்வாக இங்கே நடமாடிக்கொண்டிருப்பது காதல் மட்டும்தான்.